Question number 381. Find the mean of first 5 multiples of 3. 3 மடங்கின் முதல் 5 உறுப்புகளின் சராசரி. இப்போ first 5 multiples of 3 என்னென்ன வரும்? First number 3. 3 into 2 is 6. 3 into 3 is 9. 3 into 4 is 12. 3 into 5 is 15. இதான் வந்து first 5 multiples of 3. இந்த கொடுத்திருக்க 5 நம்பர்ஸுக்கான மீன் வேல்யூ சராசரி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி 5 நம்பர்ஸ் இருக்கனால 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இதான் வந்து இஸ் த மீன் சராசரி. இப்போ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூஸை ஆட் பண்ணோன்னா 45 டிவைடட் பை 5. 1 5s are 5, 9 5s are 45. So it is equal to 9. Option C. Question number 382. Arithmetic mean of 10 observations was found to be 22. If one more observation 44 was added to the data, what would be the new mean? 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 22 என கண்டறியப்பட்டது. மேலும் ஒரு புதிய மதிப்பு 44 அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் அதன் புதிய சராசரி. இப்போ arithmetic mean of 10 observations வந்து 22ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னது sum of 10 observations divided by 10 is equal to 22. One more observation 44 was added to the data. இப்போ கொடுத்துருக்க 10 அப்சர்வேஷன்ஸோட இன்னொரு அப்சர்வேஷன் 44 வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இந்த இப்போ எங்கே எத்தனை நம்பர்ஸ் வந்துடும்? 11 அப்சர்வேஷன்ஸ் வந்துடும். இப்போ இந்த 11 அப்சர்வேஷன்ஸ்க்கான மீன் என்னன்றதை கேட்குறாங்க. இப்போ என்ன வரும்? நியூ மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 11 அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை 11. இப்போ இங்கே பாருங்கள் 10 வந்து ரைட் சைட் போகும்போது இன்டூ 10. இப்போ 22 இன்டூ 10 இஸ் 220. இதான் வந்து த சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ். இப்போ இதோட இன்னொரு அப்சர்வேஷனை ஆட் பண்ணுறாங்க. என்னது? 44. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 264. இதான் வந்து த சம் ஆஃப் 11 அப்சர்வேஷன்ஸ். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 264 divided by 11. 1 11s are 11, 11 2s are 22, remaining 4, 4 11s are 24. So it is equal to 24. That is the new mean. Option A. Question number 383. The factors of 9x square minus 12xy plus 4y square minus z square is 9x square minus 12xy plus 4y square minus z square in காரணிகள். First, இந்த terms மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 square into x square. இப்போ இது என்ன வரும்? 3x the whole square இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 square into y square. இப்போ 2y the whole square இருக்கு. நடுவில் இந்த டேர்ம் பாருங்கள் மைனஸ் 3x into 2y. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6xy into 2. தட் இஸ் 12xy இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. என்ன ஃபார்மில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும். அப்போ இந்த டேர்ம்ஸை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா 3x மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு z ஸ்கொயர் இருக்குது மைனஸ் z ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. இப்போ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2y ப்ளஸ் z into 3x minus 2y minus z. Option C. Question number 384. Which property is illustrated by the equation 7 into 3 plus 7 into 7 is equal to 7 into 3 plus 7. First இங்கே பாருங்க a into b plus c இப்படின்னு இருக்குது. இங்கே a and c வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை விடுங்க. இது ஜென்ரலாக a into b plus cன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? a into b ப்ளஸ் a into c. இது ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. என்னது? a into b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு a into b ப்ளஸ் a into c. இது வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷன் is distributed over addition. So option C. பங்கீட்டு பண்பு.
Question number 385. A cubical tank can hold 64,000 liters of water. Then the length of its side in meters is. ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்க நீளம் மீட்டரில். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து லிட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் அ கியூபிக்கல் டேங்க். ஃபார்முலா என்ன தெரியும்? ஏ கியூப். இங்கே ஏன்றது வந்து என்னது? இஸ் த சைட் ஆஃப் த கியூப். இந்த வால்யூம் தான் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க? 64,000 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லென்த் ஆஃப் த சைடு இன் மீட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு லிட்டர்ஸை வந்து மீட்டர்ஸாக மாற்றிக்குவோம். நமக்கு என்ன தெரியும்? 1000 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். அப்போது 64,000 லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 மீட்டர் கியூப். இப்போ அது மீட்டரில் எழுதிக்கலாம். இப்போ 64,000 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 64 மீட்டர் கியூப். இப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 4 கியூப். ஏன்னா 4 கியூப் இஸ் 64 மீட்டர் கியூப். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ரெண்டு சைடும் வந்து கியூப் ரூட் எடுக்கிறோம். கியூப் ரூட் எடுத்தோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர்னு கிடச்சிடும். இப்போ சைட் ஆஃப் த கியூப் இன் மீட்டர்ஸ் இஸ் 4 meters. ஆப்ஷன் பி. Question number 386. If the cost of 20 articles is equal to the selling price of 25 articles, find the profit or loss percentage. 20 பொருட்களின் அடக்க விலையானது 25 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. இப்போ 20 ஆர்டிகல்ஸை வந்து ஒரு அமௌண்ட் 100 ருபீஸ்க்கு வாங்குறான்னு வச்சுக்குவோம். தட் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிகல்ஸ். 25 பொருளை வந்து அதே விலைக்கு விற்கிறாரு, அதே 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கும்? நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா கூட பொருட்களை வந்து அதே விலைக்கு விற்கிறாரு. அப்போ லாஸ் தான் வந்து ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் லாஸ் பர்சன்டேஜ் வருமா இல்லை ப்ராஃபிட் வருமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். இப்போ இங்கே வந்து லாஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்க எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை இந்த எக்ஸ் ஒயில் வந்து எது கிரேட்டர் நம்பரோ அதை வந்து டினாமினேட்டரில் எழுதணும். கிரேட்டர் நம்பர் இன்ட்டு 100%. இதே இது ப்ராஃபிட்னு கேட்டாங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் வந்து ஸ்மாலர் நம்பரை எழுதணும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து எக்ஸ் வந்து என்னது? 20, ஒய் வந்து இஸ் 25. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை கிரேட்டர் நம்பர் வந்து இஸ் 25 இன்ட்டு 100%. 1 5 5, 5 5 25, 1 5 5, 20 5 100. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 20%. இப்போ இங்கே வந்து லாஸ்ன்றதுனால அப்படியே 20%ன்னு போடக்கூடாது, -20% அப்படின்னு போடணும். ஆப்ஷன் சி. ஏன்னா இங்கே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏல 20%ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லாஸ்ன்றதுனால -20% அப்படின்னு தான் போடணும். Question number 387. The circumcenter of a acute triangle lies. குறுங்கோண முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் அமைவது. என்ன கேட்டிருக்காங்க? குறுங்கோண முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம். சர்க்கம்சென்டர் ஆஃப் an acute triangle. நம்ம சர்க்கம்சென்டர், இன்சென்டர், சென்ட்ராய்டு, ஆர்த்தோசென்டர் இதை பற்றிலாம் நிறையா தடவை பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா சர்க்கம்சென்டர் ஆஃப் an triangle அப்படின்னா என்னன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ சர்க்கம்சென்டரை பொறுத்தவரை அக்யூட் ட்ரையாங்கிளுக்கு வந்து சர்க்கம்சென்டர் லைஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள். ஆப்ஷன் ஏ. இதே இது அப்டியூஸ் ட்ரையாங்கிளோட சர்க்கம்சென்டர் எங்கே இருக்குன்னா அவுட் சைட் த ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோட சர்க்கம்சென்டர் எங்கே வரும்னா ஹைபாட்னஸ் சைடோட மிட் பாயிண்ட், அங்கே தான் வந்து சர்க்கம்சென்டர் வந்து வரும். Question number 388. If L, M are parallel lines and in the given figure find the value of x. L, M என்பன இணைக்கோடுகள் எனில் கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் மதிப்பு. இப்போ L, M இந்த ரெண்டு லைன்ஸும் வந்து parallel. இதை கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு இணைக்கோடுகளை வந்து ஒரு லைன் வந்து இங்கே எப்படி கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து என்ன வரும்னா இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும்
இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். இங்கே ஸ்ட்ரைட் லைனில் அமைகிற ஆங்கிள் வந்து என்னது 180 டிகிரி. இப்போ 70 + 110 இஸ் 180 டிகிரி. அப்போது இந்த இடத்துல வர ஆங்கிள் வந்து 110 டிகிரி. இப்போ நமக்கு என்ன தெரியும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் இதுவும் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் இருக்க ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா we should get 180 டிகிரி. அப்போ 40 டிகிரி + 60 டிகிரி ப்ளஸ் இந்த இடம் இது நமக்கு தெரியாது, இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்குவோம், ப்ளஸ் ஒய் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 100 + y இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. y இஸ் ஈக்குவல் டு 180 - 100 தட் இஸ் 80 டிகிரி. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ வந்து 80 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த ஹோல் ஆங்கிள் வந்து என்னது 110 டிகிரி. இப்போ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி. இப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 110 - 80. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. நம்மளால எக்ஸ் டிகிரி என்னென்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 30 டிகிரி. ஸோ அது சிம்பிள் ப்ராப்ளம் தான். நீங்கள் ஜாமெட்ரியில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருந்தீங்கன்னா இதை ஈஸியாக போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 389. இப்போ அந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்கெட்ஸ், நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம், வி போர்ட் மாஸ் ரூல். இப்போ ஃபஸ்ட்டு விண்குலம் ஆர் பார் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்ஸ் வந்து இருக்குது. ப்ராக்கெட்ஸில் 3 வகையான ப்ராக்கெட்ஸ் இருக்குது. என்னது, ஓப்பன் ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட். இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த 3 ப்ராக்கெட்ஸை எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த டேர்மில் இருக்க இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 66 divided by 24 into -12 divided by 132. 11 6 are 66, 11 1s are 11, remaining 2, 11 2s are 22. இங்கே 12 கேன்சல் ஆயிரும். 6 4s are 24. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னது -1/4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணுறோம். 4/5 டிவைடட் பைன்னு இருக்கனால டிவைடட் பைக்கு அடுத்து இருக்க ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். எப்போ மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது. இன்டூ 25 டிவைடட் பை 18. 5 5s are 25. 2 2s are 4, 9 2s are 18. இப்போ இது வந்து 10 டிவைடட் பை 9. இங்கே ஆல்ரெடி ஒரு 1/4 இருக்குது. 1/4 ப்ளஸ் 10 டிவைடட் பை 9. இப்போ இங்கே டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் வந்து 36 வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இன்டூ 9 இன்டூ 9. இங்கே வந்து இன்டூ 4 டிவைடட் பை 4. இப்போ என்ன வரும், இட் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 40 டிவைடட் பை 36. 49 டிவைடட் பை 36. இதான் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ. இடையில இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ். நெக்ஸ்ட் மைனஸ். இங்கே 6 கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்டூ -5 டிவைடட் பை 7. இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகும். இப்போ ப்ளஸ் 5 டிவைடட் பை 7. இப்போ இங்கே இருக்க டினாமினேட்டர்ஸ் 4, 36, 7. இதுக்கான எல்சிஎம் என்னன்னு பார்ப்போம். 1 4s are 4, 9 4s are 36, 7. இப்போ எல்சிஎம் என்ன வருது, இட் இஸ் ஈக்குவல் டு 36 இன்டூ 7. இப்போ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணும், 9 இன்டூ 7. அப்போ வந்து 36 இன்டூ 7 வந்துடும் டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர்லேயே 9 இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இங்கே வந்து 36 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், மைனஸ் 9 இன்டூ 7 is 63. டினாமினேட்டர்ஸ் இப்போ ஈக்குவலாக வந்துருச்சு. என்னது, 36 இன்டூ 7. நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 49 இன்டூ 7 is 343. ப்ளஸ் 5 இன்டூ 36 is 180. இட் இஸ் ஈக்குவல் டு 460 டிவைடட் பை 36 இன்டூ 7. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுறோம். 9 4s are 36. 1 4s are 4. Again 1 4s are 4. Remaining 2. 5 4s are 20. இதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 7ஆல் கேன்சல் பண்ணாலும் ரிமைனிங் 4 கேன்சல் பண்ண முடியாது. 9ஆல் பண்ணோன்னா 9 ரிமைனிங் 2 அதுவும் வராது. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ 115 டிவைடட் பை 9 இன்டூ 7 is 63. இதான் வந்து இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி.
இந்த வி போர்ட் மாஸ் ரூல் பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. வேணுன்றவங்க அதை செக் பண்ணிக்கலாம். Question number 390. The area of the uneven land of length 51 feet into 49 feet and breadth 85 feet into 70 feet is. ஒரு ஒழுங்கற்ற நிலத்தின் நீளங்கள் முறையே 51 அடி 49 அடி மற்றும் அகலங்கள் முறையே 85 அடி இன்ட்டு 70 அடி எனில் அந்த நிலத்தின் பரப்பளவு. இப்போ லென்த் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 51 feet அண்ட் 49 feet. பிரெத்து வந்து என்னென்னா இப்போ இதை வச்சு நமக்கு இது வந்து என்ன ஷேப் அப்படின்றது எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. அவங்களேவும் என்ன சொல்லிட்டாங்க அன்ஈவன் லேண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்னென்னா ஏரியா என்னென்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். இங்கே லென்த் என்ன எடுத்துக்கணும்னா 51 + 49 100 டிவைடட் பை 2 இதான் வந்து லென்த்துன்னு எடுத்துக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு 50. பிரெத் வந்து என்ன எடுத்துக்கணும்னா 70 அண்ட் 85 ஆட் பண்ண 70 அண்ட் 85 ஆட் பண்ணால் 155. இப்போ பிரெத் வந்து என்னென்னா 155 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 77.5 feet. இதான் வந்து பிரெத்து. லென்த்து வந்து 50 feet. ஸோ இதை இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். 50 feet இன்ட்டு 77.5 feet மல்டிப்ளை பண்ணோன்னா 3875.0 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3875 ஸ்கொயர் ஃபீட். ஆப்ஷன் பி.